Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 2ல example 2.12 தான் பார்க்க போறோம். Determine the value of d such that 15 is congruent to 3 mod d. அதாவது 15 is congruent to 3 mod dன்ற மாதிரி ஒரு congruence relation இருந்துச்சுன்னா d ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. The first congruence modelனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். So a is congruent to b mod n என்னால எப்படி எழுத முடியும்னா இந்த n வந்து பாசிட்டிவா இருக்கும், அதாவது பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கும். இந்த n வந்து மாடுலஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது எப்ப என்னால எழுத முடியும்னா a மைனஸ் b வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் n என்னால எழுத முடிஞ்சுன்னா, இந்த கேன்றது இன்டீஜர், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பட் n வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் வந்து இப்படி என்னால் எழுத முடிஞ்சுன்னா மட்டுமே தான் a is congruent to b mod n அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும். ஸோ இதுதான் கான்குரன்ஸ் மாடலோட டெஃபினிஷன். ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு என்ன இருக்கு, 15 is congruent to 3 mod dன்னு இருக்கு. நமக்கு தெரியும் d வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்தோம். அது வந்து எப்படி என்னால் எழுத முடிஞ்சிருக்கும்னா 15 மைனஸ் 3 வந்து மல்டிபிள் ஆஃப் d-ஆ இருந்தால் மட்டுமே தான் என்னால் இப்படி எழுத முடியும். அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அதனால இதை வச்சு நம்ம 15 is congruent to 3 mod d நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 15 மைனஸ் 3 வந்து மல்டிபிள் ஆஃப் d-ஆ இருக்கும், அது kd நம்ம எழுதிக்கலாம். இந்த கேன்றது எனி இன்டீஜரா இருக்கும், அதனால தான் k belongs to zன்னு போட்டிருக்கேன். zனா ஒன்றும் இல்லை, the set of all integers. ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம்ல, அதுபடி நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம d-யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 15ல 3 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 12ன்னு வருமா. 12 is equal to kdன்னு வரும். இதை எப்படியும் நம்ம எழுதிக்கலாம், 12 divided by d equal to kன்னு நம்ம எழுதிக்கலாம். அதாவது என்னோட d-யோட வேல்யூ எப்படி தான் இருக்கணும்னா அது 12ல டிவைட் பண்ற ஒரு நம்பரா இருக்கணும், அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ஆ இருக்கணும். ஏன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 எல்லாமே 12ல டிவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருக்கா, 6ஓட ஃபேக்டர்ஸ்ல நமக்கு என்னது 1 2 3 and 6. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6ன்னு சொல்லுவோம். கண்டிப்பா 1 6-ஐ டிவைட் பண்ணும், 2-ம் 6-ஐ டிவைட் பண்ணும், 3-யும் 6-ஐ டிவைட் பண்ணும், 6-ம் 6-ஐ டிவைட் பண்ணும். ஸோ ஒரு நம்பரை எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணும்னா அதோட ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் டிவைட் பண்ணும். இப்போ 6ன்ற நம்பரை 6ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாமே அது டிவைட் பண்ணும். அதாவது எனக்கு இந்த நம்பர்ஸ் வச்சு நான் 6-ஐ டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து எனக்கு என்ன தெரியுது, dன்ற ஒரு வேல்யூ வந்து 12ல டிவைட் பண்ணும் போது எனக்கு ஏதோ ஒரு இன்டீஜர் வேல்யூ ஆன்சரா கிடைக்குதா. அப்போ dன்றது என்னவா தான் இருக்கணும், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ஆ தான் இருக்கணும். ஓகேவா, இது எதுலேருந்து என்னால் சொல்ல முடியுதுன்னா d வந்து 12ல டிவைட் பண்றதுனால. இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12னா என்னது, ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டிவைசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 12ஓட டிவைசஸ்லாம் என்னது நமக்கு 1 2 3 4 6 and 12. இதெல்லாம் வந்து 12ஓட ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் எப்படி நான் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றேன்னா இந்த நம்பர்லாம் வச்சு நீங்க 12ல டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்படி இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் 12க்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டிவைசஸ் ஆஃப் 12ன்னு சொல்லலாம். இந்த டிவைசஸ் ஆஃப் 12னா என்னன்னா 1 2 3 4 6 and 12. ஸோ இதெல்லாம் மட்டுமே தான் 12ஓட டிவைசஸ். இப்போ நீங்க கேட்கலாம் 8 12ஓட டிவைசர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க 12ல வந்து 8ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரிமைண்டர் 4 கிடைக்கும். நான் என்ன சொன்னேன், டிவைசஸ்ன்றது அந்த நம்பரை வச்சு நீங்க 12ல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே 8லாம் இன்க்ளூட் பண்ணலை. ஆல்ரெடி வந்து கான்குரன்ஸ் மாடலை பார்க்கும் போதே நம்ம ஒரு நோட் பார்த்துருப்போம். அதாவது ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மாவையும் கான்குரன்ஸ் மாடலோவையும் எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே ஏதோ ஒரு இன்டீஜரை வந்து நம்ம எம்ன்ற பாசிட்டிவ் இன்டீஜர் வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா அதை நம்ம எப்படி கான்குரன்ஸ் ரிலேஷன் எழுதலாம்னா n is congruent to r mod m அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்க வந்து mன்றது வந்து பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கும், n வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் மாதிரி நம்ம பார்த்தோம். அதாவது என்னன்றது ஒரு இன்டீஜர், எம்ன்றது பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்துச்சுன்னா என்ன எம்மால டிவைட் பண்ணீங்கன்னா அதை எப்படி கான்குரன்ஸ் மாடலில் எழுத முடியும்னா n is congruent to r mod m அப்படின்னு சொல்லி நீங்க எழுதலாம். உங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஏதோ ஒரு நம்பர் வச்சு நீங்க டிவைட் பண்றீங்க, m வச்சு தான் நீங்க டிவைட் பண்றீங்க. அப்போ உங்க ரிமைண்டர் எப்படி தான் இருக்கும், m விட கம்மியா தான் இருக்கும். அதாவது 0 less than or equal to r less than m அப்படின்ற இந்த கண்டிஷனை வந்து உங்க r வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 வந்து 6ஆல டிவைட் பண்ணுங்களேன், 6 6 ஆர் 36ன்னு வந்து உங்களுக்கு ரிமைண்டர் 4 வரும். இந்த ரிமைண்டர் வந்து எதை வச்சு டிவைட் பண்றீங்களோ அதை விட கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே.
ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம இங்கே எம்மை வச்சு தான் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த ரிமைண்டர் நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அதை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா இங்கே டி தான் நம்மளோட டிவைசர். அதை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைசர் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்ம ரிமைண்டர் வந்து நம்ம டிவைசரை விட கம்மியாக இருக்கணும். இதை எப்படியும் சொல்லிக்கலாம், நம்மளோட டிவைசர் வந்து ரிமைண்டரை விட கிரேட்டர் தென்னாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி நம்ம பார்த்தோம்னா இங்கே நமக்கு ரிமைண்டர் 3 இருக்கா. ஸோ என்னோட டிவைசர், ஏன்னா நான் டியை வச்சு தானே இதை டிவைட் பண்ணுறேன், என்னோட டியோட வேல்யூ வந்து 3யை விட ஜாஸ்தியாக தான் இருக்கணும். இதை வந்து நம்ம இந்த ஈக்குவலன்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படி நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ரிமைண்டரோட வேல்யூ வந்து டிவைசரை விட கம்மியாக இருக்கும். இதை எப்படியும் சொல்லிக்கலாம், நம்மளோட டிவைசர் அதாவது நம்மளோட 6 ரிமைண்டரை விட ஜாஸ்தியாக இருக்கணும். இங்கே நம்மளோட டிவைசர் டி, இங்கே நம்மளோட ரிமைண்டர் வந்து 3. அதனால நம்மளோட டிவைசர் டி வந்து ரிமைண்டரை விட ஜாஸ்தியாக இருக்கிறோம். அதாவது இந்த டின்ற நம்பர் வச்சு நம்ம டிவைட் பண்ணுறதுனால இதை நம்ம டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால பட் டி ஷுட் பி லார்ஜர் தென் 3 ஏன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ 3யை விட லார்ஜராக இருக்க டிவைசஸ்லாம் என்ன, 12ஓட டிவைசஸ் 4, 6 and 12. அப்போ நம்மளோட டியோட வேல்யூ ஒன்று 4ஆ இருக்கணும், இல்லை 6ஆ இருக்கணும், இல்லைன்னா 12ஆ இருக்கணும். இதெல்லாம் தான் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் டி. இந்த 3 வேல்யூவில் எந்த வேல்யூவாக வேணால் இருக்கலாம். ஸோ therefore the possible values of D-லாம் என்னன்னா 4, 6 and 12. ஸோ இதெல்லாம் தான் டியோட பாசிபிள் வேல்யூஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.